அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி, அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு அப்படின்றது ரொம்ப மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. முருகப்பெருமானி நேரடியாக பக்தர்களினுடைய கனவுல தோன்றி குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துகிறாரு. அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுது. இந்த பொருள் இந்த சமுதாயத்தில் நன்மை தீமைகளை, வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்துவதாக அமையறதுனால இந்த பொருள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அதிசக்தி நிறைந்ததாகவும் முருகப்பெருமானினுடைய அருள் பார்வை பதிந்ததாகவும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குரு பகவானினுடைய பெயர்ச்சி, அதாவது வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது நவம்பர் 12 நிகழவிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் அடிக்கக்கூடிய ஜாக்பாட், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நிலைமை அப்படின்னு அடுக்கடுக்கான பலன்கள் தங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் நவம்பர் 12ஆம் தேதி முதல் மார்ச் 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ரமாகவே இருக்கிறார். குரு வக்ரம் அப்படிங்கிறது எல்லாம் இருப்பது போல இருக்கும், ஆனால் இருக்காது. குரு ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அரசியல்வாதிகள், கலைஞர்கள் குரு வக்ரமாகும் போது, சனி வக்ரகிக்கும் போது உச்சத்தை தொடுவாங்க அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அரசியல் கட்சியினர் தொண்டர்களாக இருந்தவர்கள் கூட பெரிய பதவிகள் கிடைக்க பெற்று முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டு முக்கிய புதிய முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். முடிவுகள் மாற்றி எழுதப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதிலும் விதியை மாற்ற எழுதக்கூடிய சக்தி குரு வக்ர பெயர்ச்சியாக இருக்கும்போது சிலருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு திருமண யோகம், புதிய வேலை, புதிய முயற்சிகள் அப்படின்னு எல்லா விஷயங்களும் அனைத்துமே பார்த்திங்கன்னா குரு விக்ரமாகும் போது நடக்குங்க. எந்த ஜாதகத்தில் குரு சனி விக்ரமாக இருக்கிறதோ அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவாங்க. ஒரு இடத்தை காலி செய்துவிட்டு மேலே வருவாங்க. குரு அப்படிங்கிறது பயங்கரமான புத்தி கூர்மையை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சாலையில் கிடக்கிறத கூட தங்கமாக மாற்றக்கூடிய யோகம் குரு விக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மிதுன ராசியினருக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த பெயர் கெட்டதோ அந்த பெயர் நல்லதாகவே மாறும். தங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. அதே நேரம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திறமையும் இருக்குங்க. இந்த நேரத்தில் சுப செலவுகள் ஏற்படலாம். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடுங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் கூடுதலான பண வரவு உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைனா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. கொடுத்த வாக்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வீண் பழி நீங்கும், சில்லறை சண்டைகள் சரியாகும்,
குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதனால கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப்பெறுங்க. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் கவனமாக இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும். சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம். உடனே வந்து கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க, சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும். அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடியே நடைபெறுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது. மனதில் ஒரு விதமான மன அமைதி உண்டாக பெறுவீங்க. எதிலையுமே நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதிலேயே உறுதியான முடிவை எடுப்பீங்க. வாக்குவன்மையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. கொஞ்சம் உஷாராயிருங்க. அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாங்க இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாம இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாயிருங்க. எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க.
மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம்.